ஸ்ரீமத் பாகவதம் 96ஆம் பகுதி. தேவகியின் கணவரான வசுதேவர் அவன் கரம் பற்றி தடுத்தார். பதற்றமில்லாமல் பக்குவமாக பேசினார். கம்சா, போஜ வம்சத்தின் பெரிய வீரன் நீ. அப்படிப்பட்டவன் ஒரு பெண்ணை, அதுவும் தங்கையை கொன்றா வீரத்தை வெளிப்படுத்த வேண்டும்? வேண்டாம், இந்த இழிவான செயலை செய்யாதே. உன் மரண பயத்தை போக்கிக் கொள்ள நான் வழி கூறுகிறேன், கேட்பாய். தேவகிக்கு பிறக்கும் குழந்தையால் தானே உனக்கு ஆபத்து என்று அசரீரி கூறியது. எனவே அவளுக்கு பிறக்கும் அத்தனை குழந்தைகளையுமே உன்னிடம் ஒப்படைத்து விடுகிறேன், போதுமா? தயவு செய்து தேவகியை ஒன்றும் செய்யாதே. வசுதேவர் கூறியதை கேட்ட கம்சன் நிதானமானான், மனம் சமாதானமானான். தேவகியை கொல்லாமல் விட்டான். ஆனாலும் தேவகியின் 8வது கர்ப்பம் தனக்கு யமன் என்பது மட்டும் அவனது மனது அழுத்தமாக பதிந்து அதற்காகவே காத்திருந்தான். நாள்கள் நகர்ந்தன, காலம் உருண்டது. அன்னை தேவகி முதல் குழந்தையை பெற்றெடுத்தாள். வசுதேவர் அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு கம்சனிடம் சென்றார். போஜ வீரனே, இதோ தேவகிக்கு பிறந்த முதல் குழந்தை, பெற்றுக்கொள் என்று நீட்டினார். வசுதேவரின் வாக்கு தவறாத செயலால் கம்சன் மனமகிழ்ந்தான். வசுதேவரே, தேவகியின் 8வது குழந்தைதான் எனக்கு எதிரி. இந்த குழந்தையை நீங்களே எடுத்துச் செல்லுங்கள் என்றான். வசுதேவருக்கு ஆச்சரியமாக இருந்தாலும் பெரிதாக சந்தோஷம் கொள்ளவில்லை. முன்னே போனால் முட்டி, பின்னே வந்தால் உதைக்கும் கழுதை இவன். எப்போது என்ன செய்வான் என்று யாருக்கு தெரியும்? தேவகிக்கு பிறந்த அடுத்தடுத்த குழந்தைகளையும் கூட கம்சன் ஒன்றும் செய்யவில்லை. வசுதேவரிடமே திரும்ப கொடுத்து விட்டான். கம்சனின் இந்த நேர்மையான நடத்தையினால் கவலையடைந்தவர் ஒருவர் இருந்தார். அவர் மூவுலக சஞ்சாரி, திரிலோக சஞ்சாரியான நாரத மாமுனிவர். அடடா, கம்சன் இத்தனை உத்தமனாக நடந்து கொண்டால் காரியமாகாதே என்ற சிந்தனையில் ஆழ்ந்தார். கம்சன் தப்பாக காய் நகர்த்தினால் தானே வெட்டுப்பட சுலபமாக இருக்கும் என்று எண்ணியவர் உடனே புறப்பட்டு கம்சனிடம் சென்றார். கலகத்தை தொடங்கினார். கம்சனே, இது நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சமயம். நீ சென்ற பிறவியில் காலநேமி என்ற அரசனாக இருந்தாய். தேவர்களை எதிர்த்தாய். அந்த பகை இந்த பிறவியிலும் தொடர்கிறது. வசுதேவர், நந்தகோபர் முதலிய எல்லா யாதவர்களுமே தேவர்களின் சொரூபம்தான். அசுர வம்சத்தவர்களான உன்னையும் உனது உறவினர்களையும் வதம் செய்யவே அவர்கள் இப்போது பூலோகத்தில் பிறந்திருக்கிறார்கள் என்று மூட்டிவிட்டார். பிறகென்ன? வேதாளம் மறுபடியும் முருங்கை மரம் ஏறிவிட்டது. 96ஆம் பகுதி நிறைவடைந்தது.